நீங்க 90s கிட்ஸா இருங்க அல்லது 80s கிட்ஸா கூட இருங்க, 2K கிட்ஸா கூட இருங்க. திருமணம் நடக்கலைங்க. வரனே அமையல அப்படிங்கிற விரக்தியில இருக்கீங்களா? பரவால்ல, எப்ப வேணாலும் கல்யாணம் ஆகட்டும். இனிமேல் ஜாதகத்த எடுக்கிறது இல்ல. வரன் பார்க்க போறதில்ல. அப்படின்னு நீங்க ரொம்ப டென்ஷன், டிப்ரஷன்ல இருக்கீங்களா? கட்டாயமாக நான் சொல்ற இந்த விஷயம் உங்களுக்கான வரனை உறுதி செய்யும். உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும். எப்படி இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றேன் அப்படின்னா, இந்த ஒரு அற்புதமான நாள்ல வரக்கூடிய 6 யோகங்கள், ஒருத்தரோட வாழ்க்கையில திரும்ப கிடைக்காத ஒரு 6 யோகங்கள் ஒரே நாள்ல வருது. பஞ்சமகா புருஷ யோகம்ங்கிறது தான் ஜோதிடத்துல வலிமையான யோகங்கள். அதுல முக்கியமானது மாளவியா யோகம், திருமண தடையை நீக்குவது. அந்த யோகம் வரக்கூடிய நாள். அடுத்தது குருவும் சந்திரனும் தொடர்பு ஏற்படுவதால் கெஜகேசரி யோகமும் குரு சந்திர யோகமும் ஏற்படும். சுக்கிரன் தான் 12 ராசிக்குமே கலத்திரம்னு சொல்லக்கூடிய கல்யாணத்தை நடத்தி வைக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் ஒரு நாள். பரிபூர்ண நேத்திரமும் பரிபூர்ண ஜீவனும் உள்ள ஒரு அற்புத நாள். வெள்ளிக்கிழமை தான் கலத்திரக்காரகனான மகாலட்சுமிக்கு உகந்த நாள். பௌர்ணமி தான் மகாலட்சுமிக்கு மிகவும் விசேஷமான நாள். இந்த வெள்ளியும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள். இந்த 2026ஆம் ஆண்டு இது அனைத்தும் சேர்ந்து வரக்கூடிய அதி உன்னதமான அற்புதமான சக்தி வாய்ந்த நாள் மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாள்ல திருமண தடைக்கு கடைசி பரிகாரமான சுயம்பர கலா பார்வதி ஹோமத்துல போய் உட்கார்ந்துட்டா கல்யாணம் ஆயிடும். கடந்த வருடங்கள்ல எத்தனையோ பேருக்கு திருமணத்தை நடத்தி வைத்த, நடக்காதுன்னு நினைத்த பல பேரோட மனநிலைமையை மாற்றி அவர்களை இல்வாழ்க்கையில் இணைத்த இந்த ஹோமத்தை முதலில் செய்தது கடவுளில் தாய் பார்வதி தேவி பரமேஸ்வரனான சிவபெருமானை நினைத்து. இந்த ஹோமம் மே 1ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு நடக்க இருக்கிறது. ஏற்கனவே நீங்க எந்த தோஷத்திற்கு என்ன பரிகாரம் செய்து நீங்க விரக்தியில இருந்தாலும் பலன் தரலினாலும் இதுதான் கடைசி பரிகாரம், கடவுள் செய்த பரிகாரம். அப்படிப்பட்ட இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நீங்க சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒன்றாக கருவறையில் காட்சி தரும் உலகின் முதல் ஆலயத்தை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இங்கே மே 1ஆம் தேதி இந்த ஹோமத்துல கலந்து கொள்வதற்கும், இந்த ஆலயத்திற்கு வருவதற்கும், இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்வதற்கும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் சரி, தார தோஷம், செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், பித்ரு தோஷம், சர்ப்ப தோஷம், கலத்திர தோஷம், மாத்ரு தோஷம், விஷக்கன்னிகா தோஷம், புணர்ப்பு தோஷம், எந்த தோஷம் இருந்தாலும் சரி, என்ன பரிகாரம் செய்திருந்து நடக்கலினாலும் இதுதான் கடைசி பரிகாரம். சாஸ்திரத்திலும் சம்பிரதாயத்திலும் சித்தர்களும் யோகிகளும் ரிஷிகளும் மத குருமார்களும் ஜோதிட சாஸ்திரவாதிகளும் அனைவரும் சேர்ந்து சொன்ன கடைசி பரிகாரத்தை செய்து திருமண தடையை நீக்கி ஒரு நல்ல இல்வாழ்க்கையில் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.